ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ், அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடலாம், இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா, நாகர்கோவில் தக்கலை போகிற வழியில் வில்லுகுரிம்பாங்க. இந்த வில்லுகுரியில் தான் அவங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது. வில்லுகுரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு ஊரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது. சுற்றி ஃபுல்லாக குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்குது. இந்த வீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.5 சென்ட் பரப்பளவில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1750 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பக்கம் வரும். ஸோ பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கீழே மேலே அப்படின்ட்டு 2 வீடாக அமைச்சிருக்காங்க. இதோடைய பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அடி பாதை வருது. 15 அடி பாதையிலேருந்து ஒரு 20 அடிக்கு மட்டும் உங்களுக்கு 5 அடி பாதை வருது. ஸோ பாக்கி எல்லாமே கிளியர் தான். இப்போ வீடை பார்க்க வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் பிளேஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு பைக் பார்க்கிங் மாதிரி ஓப்பன் பிளேஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு செட் அவுட்டு, ஒரு ஹாலு, கீழே 2 பெட்ரூம் அண்ட் ஒரு கிச்சன் அமைச்சிருக்காங்க கீழே தரைத்தளத்தில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஹாலை பார்க்குறீங்க. இந்த வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 5 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே 2 பெட்ரூம், மேலே 3 பெட்ரூம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயே உங்களுக்கு சப் பெட்ரூம், அதாவது ஒரு மெயின் பெட்ரூம் அண்ட் ஒரு சப் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதில் பேரண்ட்ஸ் இருந்துக்கிட்டு இந்த சப் பெட்ரூம், அதாவது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸோட உங்களுக்கு ஸ்டடி ரூம் அண்ட் லிவிங் ரூமாக கூட நீங்கள் அமைக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூம் அண்ட் ஒரு இந்தியன் ஸ்டைல் பாத்ரூம்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க கிச்சன் சொல்லியாச்சுனாலும் ஒரு பெரிய குடும்பங்கள் தாராளமாக வசிக்கிற மாதிரி தான் இந்த கிச்சன் அவங்க வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் இல்லை, ஏன்னா லோ பட்ஜெட் வீடு அப்படி சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு கபோர்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்காது. ஸோ நம்ம வீட்டுக்கும் கபோர்ட்ஸ் இல்லை. இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வீடுக்கு ஒரு வயசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 வயசு ஆயிடுச்சு. அதாவது கீழே உள்ள வீடு 7 வருஷம் ஆச்சு கட்டி, மேலே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு கட்டி, மொத்தம் 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கீழேயே ஒரு இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம படியேறி மேலே போயாச்சுன்னா, மேல் தளத்துக்கு போயாச்சு அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இங்கேயும் உங்களுக்கு ஒரு ஹாலு அண்ட் ஒரு கிச்சன், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வாங்குறவங்க கீழே இருந்துக்கலாம், மேலே வாடகை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா இந்த ரெண்டு வீட்டையுமே நீங்கள் வாடகை விட்டு உங்களுக்கு லைஃப் லாங் இன்கம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸில் தான் கட்டியிருக்காங்க. மேலே உள்ள பெட்ரூம் பார்த்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்ரூம் வரும். இந்த வீடு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை, அதாவது லோன் தேவை அப்படின்னாச்சுன்னா லோன் வசதிகள் செய்து தரப்படும். கீழே நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு நம்ம சக்தி லேண்ட் ப்ரமோட்டர்ஸோட நம்ம ஸ்டாஃப் வருவாங்க. உங்களுக்கு லோன் எடுத்து சிறந்த முறையில் இந்த வீடை உங்களுக்கு முடிச்சு தருவாங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே உள்ள இதுலேருந்து நீங்கள் 2வது பெட்ரூம் பார்க்குறீங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வீடு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னா லோன் வசதிகள் செய்து தரப்படும். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பாதை தான் ஒரு மைனஸ். பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 அடி பாதை தான் ஒரு மைனஸ். பாக்கி எல்லாமே வீடு உங்களுக்கு கிளியர் தான். 5 பெட்ரூமே கொண்ட வீடு தான் இது. மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிச்சன், அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாடகை பர்பஸ் கொடுத்தாச்சுனாலும் உங்களுக்கு கிச்சன் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா 37 lakhs, அதாவது 37 லட்ச ரூபா கேட்குறாங்க. 37 லட்ச ரூபான்னா உங்களுக்கு இந்த வீடு முடியும். ஸோ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது பெட்ரூம், அதாவது 3வது பெட்ரூமாக இருக்குது. மேலே உங்களுக்கு பால்கனி பார்க்குறீங்க. சுற்றி முழுவதும் ஃபுல்லாகவே குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். 37 லட்சம் சொல்கிறாங்க. 37 லட்சம் இருந்தாச்சுன்னா இந்த வீடை நீங்கள் வாங்கிடலாம். உங்களுக்கு லோன் தேவைன்னா லோன் வசதிகள் உங்களுக்கு செய்து தரப்படும். இது நீங்கள் டாப் பார்க்குறீங்க. டாப்லேயே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, சுற்றி ஃபுல்லாகவே பெரிய பெரிய வீடுகள் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்குது. இது உங்களுக்கு நீங்கள் இருக்கிறதுக்கு வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வாடகை பர்பஸ் கொடுக்கறனால வாங்கிக்கலாம். ஸோ நல்ல ஒரு அருமையான ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். வில்லுகுரி ஏரியாவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த 2 வீடுகளும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். வீடு தேடுவோர், நிலம் தேடுவதற்கு ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.